அலையே சிற்றலையே கரை வந்து வந்து போகும் மலையே இனி தொடுவாய் மெதுவாய் படர்வாய் என்றால் நுரையாய் கரையும் மலையே தொலைவில். ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நாங்களும் ரொம்பவே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்ன வீடியோ வரப்போகுதுன்னா, இந்த டே வந்து ஒரு ஸ்பெஷல் டே எங்களுக்கு. இன்றைக்கி வந்து என் ஹஸ்பண்டோட பர்த்டே. ஸோ காலையிலேருந்து யூஸ்வலாக எப்பவும் போல் தான் போணுச்சு. ஏன்னா அவங்க காலையிலே வெளில போயிட்டாங்க. ஸோ அதனால் நார்மலாக எப்படி இருக்குமோ அப்படி தான் டே போணுச்சு. ஸோ இது வந்து மதியம். சரி, இனிமேல் நைட்டுக்கு தான், ஈவினிங் தான் வருவாங்க. ஸோ நைட்டு டின்னருக்கு வந்து ஏதாவது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைக்கலான்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவங்களுக்கு ரசம்லாம்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ நல்லாவே வந்திருந்தது. ஸோ அதை தான் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் பன்னீர் வந்து வெளியில் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ அதை வந்து பன்னீர் வீட்டில் பண்ணோன்னா கொஞ்சம் லாங் ப்ராசஸாக இருக்கும்னு சொல்லிட்டு பன்னீர் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ அதை நல்லாவே பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி ஷேப்பில் ரசம்லா ஷேப்பில் பிடிச்சி வச்சுட்டு இப்போ வந்து பாகில் போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. அந்த சைடு வந்து பால் வச்சுருக்கேன். அது நல்லா வந்து சிம்லேயே நல்லா வந்து வத்த காயணும். ஸோ அதனால் ஒரு சைடு சிம்மில் வச்சாச்சு. இப்போ வந்து ஓரளவுக்கு வத்தி வந்துருச்சு. இப்போ வந்து நான் சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ இது கூட வந்து குங்குமப்பூ ஊற வச்சுருந்தேன். ஸோ அதையும் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இது கூட வந்து எல்லோ கலர் வந்து சேர்க்கலாம் வேணும்னா. ஸோ என்கிட்ட இல்லாதனால நான் சேர்க்கலை. இப்போ நம்ம தேவையான நட்ஸ் எல்லாமே வந்து ஒரு 3/4 கப்பிட்ட கட் பண்ணிட்டேன். நான் வந்து முந்திரியும் பாதாமும் சேர்த்துருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த நட்ஸ் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ அதை நல்லா வந்து சிம்லேயே வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வத்தட்டும். ஸோ லிஸ்ட்டில் அடுத்து வந்து நான் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு தான் வந்து ஈஸ்ட்டு ஊற வச்சுருந்தேன். அது நல்லா ஊறி வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து மாவு பிசைஞ்சு ஊற வச்சுக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 2 hours அது ஊறினா தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் நான். ஸோ அதனால் அதை நல்லா பிசைஞ்சு அதை ஒரு சைடு ஊற வச்சிடலாம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ரசமலாய் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் நல்லா ஆற வச்சுட்டேன். இப்போ இதை ஊற்றி ஃப்ரிட்ஜில் ஒரு 2 hours ஊற வச்சிடலாம். அடுத்து வந்து பன்னீர் பட்டர் மசாலா தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து பன்னீரை வந்து வெதுவெதுப்பான தண்ணியில் கொஞ்சம் நேரம் போட்டு வச்சிடலாம். அப்போ தான் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ இப்போ தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ அப்போ தான் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து 2 அடுப்புலையும் வச்சு செய்ய முடியும். ஸோ அதனால் இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி, அதுக்கப்புறம் இன்றைக்கி வெஜ் புலாவ் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸும் கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து நல்லா வதக்கிட்டு அதை வந்து மூடி போட்டு நல்லா தக்காளியெல்லாம் வேக விட்டுட்டு அதை வந்து ஆற வச்சுட்டேன். இப்போ அடுத்து வந்து புலாவ் செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு கடாயில் கொஞ்சம் நெய் எண்ணெயெல்லாம் ஊற்றிட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா எல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வந்து சின்ன சைஸாக ஒன்று சேர்த்துருந்தேன். ஸோ சில பேர் புலாவுக்கு வந்து தக்காளி சேர்க்க மாட்டாங்க. நான் வந்து ஸ்மாலாக ஒன்று சேர்த்துட்டேன். இப்போ வந்து தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ தேவையான தேங்காய் பால் தண்ணி ஊற்றி உப்பெல்லாம் போட்டுட்டு நல்லா மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். பாஸ்மதி ரைஸ் வந்து முன்னாடியே வந்து ஊற வச்சுட்டேன். ஸோ அது வந்து ஊறிட்டுருக்கு. இப்போ நல்லா வந்து கொதிச்சிருச்சு. இப்போ ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை வந்து அதுக்குள்ளே போட்டு மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம். வெந்ததுக்கப்புறம் தம்மில் போட்டுடலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இது கூட வந்து கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்லேயே வந்து தம்மில் போட்டால் உதிரியான புலாவ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ அடுத்து வந்து பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு எல்லாமே தாளித்து விட்டு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ ஃபைனலாக பன்னீர் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொத்தமல்லி தழை மேலாப்பில் போட்டுட்டேன். சிம்மில் வச்சு அது ஒரு 5 minutes வேக விட்டால் போதும். இப்போ வந்து அடுத்தது நானுக்கு வந்து மாவு நல்லாவே ஊறிடுச்சு. நல்லா ஒரு 1.5 மணி நேரத்துலேயே பாருங்கள் நல்லா சாஃப்டாக ஊறி வந்துருச்சு ஈஸ்ட்டு போட்டதுனால. இப்போ வந்து நானும் ரெடி பண்ணிடலாம். ஸோ நானும் நான் ஃபஸ்ட் டைம் தான் செய்கிறேன். ஸோ ரொம்பவே சாஃப்டாக வந்துருந்துச்சு. நான் வந்து அடுப்பில் டைரெக்டாக காட்டலை. தோசைக்கல் வந்து நல்லா சூடாக இருந்ததுனால அதிலே வந்து இப்போ திருப்பி போட்டு வேக வச்சுட்டேன். ஸோ அது வந்து நல்லா தான் இருந்தது. நம்ம அவனில் செய்கிற மாதிரியே வந்து டேஸ்ட் நல்லா இருந்தது. ஃபைனலாக வந்து சமோசா பொரிச்சாச்சு. இப்போ வந்து என்ன செஞ்சுருக்கேன்னு பார்த்துடலாம். ரசமிலாய், சமோசா, நான், புலாவ், அதுக்கப்புறம் பன்னீர் பட்டர் மசாலா. இதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி டின்னர். ஸோ ஒரு 6:30க்கு மேலே தான் ஹஸ்பண்ட் வந்தாங்க. வந்தோடனே வந்து நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அவங்களும் வந்து ரெடி ஆகிட்டு சின்னதாக ஒரு கேக் கட் பண்ணியாச்சு. பசங்களுக்கு வந்து பிளாக் ஃபாரஸ்ட்னா தான் பிடிக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிளாக் ஃபாரஸ்ட்டும் வாங்கிட்டு வந்து வச்சுட்டோம். ஸோ கேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டின்னர் சாப்பிட்டாச்சு. ஸோ இந்த மாதிரி தான் சிம்பிளாக வந்து பர்த்டே செலிப்ரேஷன் போணுச்சு இன்றைக்கி. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் bye.